வெல்கம் டு THQ கிரியேஷன்ஸ். இந்த வீடியோவில் நாங்கள் டிரான்ஸ்பெரண்ட் ப்ளர் எஃபெக்ட் ஒன்றை எப்படி ஃபோட்டோஷாப்பை யூஸ் பண்ணி குயிக்காக க்ரியேட் பண்ணிக்கொள்கிறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். எங்களோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, முதலாவதாக எங்களுக்கு தேவையான இமேஜை நாங்கள் வந்து ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கொள்கிறோம். ஓகே, இப்போ அந்த இமேஜை ஒரு காப்பி எடுத்துக்கொள்கிறேன். உங்களுக்கு லேயர் பார்த்தா விளங்கும். லேயர் மெனுவில் நான் இன்னொரு காப்பி அதை எடுத்துக்கொண்டேன். அதே போல் இப்போ இதை வந்து ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். ரெண்டு இமேஜையும் ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்றத ரெண்டுக்கும் கொடுத்துக்கணும். அதாவது ஒன்றுக்கு பின்னுக்கு கொண்டு அதே இமேஜோட காப்பியாக தான் இருக்குது. இப்போ மேலால் உள்ள அந்த காப்பியை நான் செலக்ட் பண்ணி ஃபில்டரில் போய்த்து அதில் ப்ளர் அப்படின்றதுல கோஷன் ப்ளர் அப்படின்னு சொல்லி ஒரு எஃபெக்ட் இருக்குது. அதில் கொடுத்து தேவையான அளவு எனக்கு 15 போல் நான் கொடுத்துக்கொள்கிறேன். எனக்கு தேவையான அளவு ப்ளர் உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் செட் பண்ணி என்ட்ரை கொடுத்தீங்கன்னா மேலே உள்ள இமேஜுக்கு அந்த கோஷன் ப்ளரால் அது ப்ளர் ஆயிடும். கீழே உள்ள இமேஜ் அப்படியே தான் இருக்குது. ஓகே, அடுத்ததாக இப்போ எனக்கு ப்ளருக்கு தேவையான ஒரு ஷேப்பு. இப்போ எனக்கு டிரான்ஸ்பரண்ட் ப்ளருக்கு ஒரு ரெக்டாங்கிள் தேவை. அதனால நான் ரெக்டாங்கிள் ஒன்று கீறிக்கொள்கிறேன். அது எந்த கலராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ அந்த ரெக்டாங்கிளை நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இந்த ரெண்டு லேயர்ஸுக்கும் நடுவில் செட் பண்ணிக்கொள்கிறேன். அதாவது ப்ளர் ஆன இமேஜுக்கும் ஒரிஜினல் இமேஜுக்கும் நடுவில் அதை போட்டுக்கொண்டு ஓகே, இப்போ அதை தேவையானமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்கிறேன். உங்களுக்கு என்ன ஷேப் தேவையோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ மேலே உள்ள ப்ளர் ஆகிக்கிற அந்த ப்ளர் எஃபெக்டை கொடுத்த அந்த இமேஜை கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் அப்படின்றத கொடுத்துக்கொள்கிறேன் அந்த ரெக்டாங்கிளுக்கு. இப்போ உங்களுக்கு பார்த்துக்கொள்ளலாம், ரெக்டாங்கிளை எந்த இடத்துக்கும் உங்களுக்கு மூவ் பண்ணிக்கொள்ளையிலும், இமேஜில் எந்த இடத்துலையும் உங்களுக்கு இந்த எஃபெக்டை யூஸ் பண்ணிக்கொள்ளையிலும். அதே போல் ரெக்டாங்கிள் இல்லாமல் வேறு ஷேப்பையும் யூஸ் பண்ணிலும் இதை சைஸையும் கூட்டி குறைக்கலாம். இதுக்கு மேலே உங்களுக்கு தேவைண்டா உங்களோட டெக்ஸ்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணி இந்த ப்ளர் ட்ரிக்கை வந்து உங்களோட டிசைனில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். உதாரணத்துக்கு நான் ஒரு டெக்ஸ்ட்டை இதில் வச்சு காட்டுறேன், உங்களுக்கு பார்த்துக்கொள்ளையில் மாதிரிக்கும். ஓகே, இப்போ அதுக்கு ஒரு ஸ்ட்ரோக்கையோ எதையோ கொடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் கிளியராக எங்களுக்கு பார்த்துக்கொள்ளலாம். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உங்களோட ப்ளர் நீங்கள் கொடுக்குற டிரான்ஸ்பரண்ட் ப்ளரை வந்து எந்த இடத்துலையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். உங்களுக்கு ஷேப்பாக மாற்றலாம், இல்லைண்டா உங்களுக்கு இமேஜில் உங்களோட டிசைனில் எந்த ஒரு இடத்துக்கும் கொண்டு போகலாம். அதனால் இது ஒரு சிம்பிள் ட்ரிக், ஈஸியான ட்ரிக், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இந்த மாதிரியான வீடியோஸை பார்க்கணும்னா, PC ட்ரிக்ஸை பார்க்கணும்னா எங்களோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.